அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் புறநானூறும் கம்பராமாயணமும். சான்றோர் பெருமக்களே, புறநானூற்றில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது. நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற பாடல் அது. ஆலத்தூர் கிழார் பாடியிருக்கிறார். அருமையான பாடல். ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்செதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உளையன நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடிற்றே ஆயிழை கணவ. புறநானூறு ஆலத்தூர் கிழார். ஆயிழையின் கணவனே, பசுவின் மடியை அறுத்தவனுக்கும் மங்கள மகளிரின் கருவை சிதைத்தவனுக்கும் அறிவு தந்த ஆசானையே பழித்தவனுக்கும் கூட கழுவாய் உண்டு, தப்பி பிழைக்கலாம். ஆனால் உலகமே தலைகீழாக போனாலும் ஒருவன் செய்த நன்றியை அழித்தவனுக்கு கொன்றவனுக்கு உய்வு கிடையாது. இது புறநானூற்று பாடல். ஆக ஒருவன் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். நீ எந்த பாவத்தை செய்தாலும் தப்பி பிழைக்க ஒரு வழி இருக்கும். ஆனால் ஒருவன் செய்த நன்றியை அழித்தால் அவன் தப்பி பிழைக்க முடியாது. இதைத்தான் இந்த புறநானூற்று பாடல் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருகிறது. கும்பகர்ணனை பற்றி கம்பர் மிக அழகாக பாடுகிறார். கும்பகர்ணனை குறித்து, நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார் குயிர் கூடாது அங்கு போகேன் தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் ஏகி. கும்பகர்ணன் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கும்பகர்ணன் போருக்கு வர்றான். ராமன் எதிர்த்த பக்கம் நிற்கிறான். வீடணன் அங்கிருந்து வர்றான். ராமன் பக்கத்திலிருந்து, அண்ணா கும்பகர்ணா, நீ ராமன் பக்கம் வந்து விடு. ராமன் எனக்கு கொடுத்த அரசாட்சியை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், நீ வந்துவிடு, ஏன் இங்கே உயிரை விட போகிறாய் என்று சொல்கிறான். நாம இருந்தால் என்ன செய்வோம்? அழடா, அப்படியா, பதவி வேறு கிடைக்குதா, ராஜாவாக்குறியா, நான் வந்துடுறேன்னு சொல்லலாம். ஆனால் கும்பகர்ணன் அப்படி சொல்லவில்லை. சொல்கிறான் கும்பகர்ணன், என்னை நீண்ட நாட்கள் மிக அருமையாக வளர்த்து தன் கையாலேயே போர்க்கோலம் செய்துவிட்டு, கும்பகர்ணா நீ போர்க்களத்துக்கு சென்று வா என்று சொன்ன என்று அனுப்பிய ராவணனுக்காக நான் உயிர் கொடாமல் உயிரை விடாமல் இந்த நீரின் மேல் எழுதுகின்ற கோலத்தை போல மிக விரைவில் அழிந்து போகின்ற இந்த நிலையில்லாத வாழ்க்கையை விரும்பி நான் ராமன் பக்கம் வரமாட்டேன். என் துன்பத்தை நீ நீக்குவதாக இருந்தால் வீடனா, மாலை அணிந்த மார்பை உடைய வீடனா, நீ விரைவாக ராமன் பக்கம் போய் சேர். நான் வருவேன் என்று நினைக்காதே. நான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பேன். இவ்வளோ நாள் சோறு போட்டான், என்னை அருமையாக வளர்த்தான், அவனே போர்க்கோலம் செய்து விட்டான். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு சீருடையை தாய் போடுவது போல, தந்தை போடுவது போல, அண்ணன் ராவணன் போர்க்கோலம், போர் ஆயுதங்கள், போர் ஆடைகள் இதையெல்லாம் அவனே போட்டுவிட்டான். போட்டுவிட்டு என்னை போருக்கு போ கும்பகர்ணா என்று சொன்னான். அவனுக்காக நான் போர்க்களத்தில் உயிரை விடுவேனே தவிர இந்த நிலையில்லாத நீரின் மேல் எழுதுகின்ற கோலத்தை போன்று விரைவாக அழிந்து போகின்ற இந்த வாழ்வை விரும்பி நான் ராமன் பக்கம் வரமாட்டேன். என் துன்பத்தை நீ தீர்க்க விரும்பினால் வீடனா, நீ உடனே விரைவாக ராமன் பக்கம் போய் சேர்ந்து விடு. கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் ஏகி மேகம் போன்ற நிறத்தை உடைய ராமன் பக்கம்
நீ போய் சேர், அது உனக்கு நல்லது. என் அண்ணனுக்காக, ராவணனுக்காக உயிரை விடுவது என்னுடைய தர்மம், என்னுடைய அறம் என்று நன்றி கடனுக்கு, செய் நன்றி அறிதலுக்கு கும்பகர்ணன் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறான். புறநானூற்று பாடல் எப்படி நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறதோ, அந்த பாடலுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக கும்பகர்ணன் திகழ்கிறான். சான்றோர் பெருமக்களே, நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த அறத்தை அழித்தாலும் நாம் அழிக்கலாம், அதற்கு கழுவாய் உண்டு. ஆனால் நன்றியை அழித்தவனுக்கு ஓய்வு கிடையாது. நாம் நன்றியுடையவர்களாக இருப்போமா? ஒருத்தன் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கினான். 2 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொன்னான். 2 வருஷம் ஆச்சு, கொடுக்கல. கடன் கொடுத்தவன் ஒரு கடிதம் எழுதினான். நன்றி மறப்பது நன்றன்று, அந்த திருக்குறள் நீ படிக்கலையான்னு கேட்டான். அந்த கடிதத்தில் அவன் ஒரு கடிதம் எழுதினான். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, அதை நீ படிக்கலையான்னு கேட்டான். நன்றி, வணக்கம்.